ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ வடை இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. அதை இப்போது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பல்ஸ் விட்டுட்டு அது கூடவே பூண்டு ஒரு 4-5 பல்லும், சோம்பு ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வாழைப்பூ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உப்பு தேவை அப்படின்னா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஏன்னா நம்ம எண்ணெய் காஞ்சோடனே டக்குன்னு எடுத்து போட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வாங்க வடை பொரித்து எடுத்துடலாம். நல்லா தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். வாழைப்பூ குவான்டிட்டி கரெக்டாக சேர்க்கணும், இல்லை அப்படின்னா எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். அதனால் குவான்டிட்டி அளவாக சேருங்க. ஈவினிங்கில் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு பக்கா காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வடை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா முருகலாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க, அதில் டவுட்டே வேண்டாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபுட் வித் லவ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.